நம்பர் 1 கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அதிமுக தலையிலான என்டிஏ என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி, இந்த கோட் சில பத்திரிகையாளர்களால் சொல்லப்படுது. இதில் உங்களுடைய இதுபோல் வார்த்தைகளெல்லாம் வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு சார், ஆர் ஆசா குரலில் அவர் பேசியதாக வந்தது. அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? நிச்சயமாக மக்கள் மனநிலையிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் களம் காணவில்லை அப்படிங்கிறது அனுகூலமா, ஆதாயமா, இல்லை பாதகமா அப்படின்ற மாதிரி இந்த வாக்குறுதிகள் இந்த தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை? மெயின் கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்கு, ஆளுங்கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்கு. அதிமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் நம்புகிறார்கள். அதனால் அதிமுகவுக்கு வாக்குறுதியின் அடிப்படையில் ஓட்டும் உண்டு. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மோடியினுடைய அடிமை அப்படின்னு இன்னும் கடுமையான சொற்களை சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனமும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வாக்காக மாறும். வழக்கமான சட்டசபை தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு இருமுனை போட்டியோ மும்முனை போட்டியோ இருக்கும். ஆனால் விஜய் களத்திற்கு வந்த பிறகு 4 முனை, இன்னும் 5 முனை, 6 முனை போட்டியெல்லாம் இருக்கும். விஜயினுடைய தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? களத்தை ஓரளவுக்கு ஆய்வு செய்து பார்க்கும்போது முதல் அணியாகவே நாங்கள் செயல்படுகிறோம். எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மற்ற எவ்வளவு அணிகள் வந்தாலும் 2, 3, 4 தான். முதல் அணி நாங்கள் தான். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா GK வாசன் இருக்கிறார். பேசலாம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் 5 இடங்கள், மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, இல்லை வெற்றிக்கான பாதை பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கூட்டணி வெற்றி பெற போகிறது, அதில் தமாகவுடைய பங்கும் இருக்கிறது என்ற மனநிறைவோடு தேர்தல் களத்திற்கு 6ஆம் தேதி காலையிலிருந்து செல்கிறேன். நெல்லையில் முதலமைச்சர் பேசுகிறாரு. திராவிட மாடல் 2.0 உறுதி செய்யப்பட்டு விட்டது நெல்லை மண்ணில். உங்கள் கருத்து? நம்பர் 1 கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அதிமுக தலையிலான என்டிஏ என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் களத்துக்கு செல்கிறோம். வாக்காளர்களுடைய மனநிலை அதே போல்தான் இருக்கிறது. 5 ஆண்டுகால ஆட்சியில் முக்கியமான குற்றங்களாக பார்க்கப்பட்டது போதைப் பொருட்களுடைய புழக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் நினைவூட்டும் விதமாக எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்படுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எதிர்கட்சிகள் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்க போகிறோம். மக்களுடைய மனநிலை இன்றைக்கு திமுக என்பது மக்கள் விரோத ஆட்சி. எதிர்பார்த்த அளவுக்கு தமிழகம் பொருளாதார ரீதியிலே உயரவில்லை. தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லை. அந்த இரண்டுமே எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளம். தமிழக டிஜிபி மாற்றம், தேர்தல் நேர டிஜிபின்னு சொல்லப்பட்டாலும் நீண்ட இழுபறிக்கு பிறகு பொறுப்பு டிஜிபி இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற பல கேள்விகள் வந்த பிறகு டிஜிபி மாற்றப்பட்டிருக்கார். இருந்தாலும் சென்னை கமிஷனர் இன்னும் மாற்றப்படலை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் இந்த காவல்துறை மாற்றம் என்றால் திமுக அவருடைய அணுகுமுறை, அவருடைய தவறுகளை தேர்தல் ஆணையம் திரித்திருக்கிறது. பொதுவாக இந்த டிஜிபி நியமனத்தில் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கும் நிலையில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அங்கே தானே சார் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கான ஒரு பேசிக்காக இருக்கு இல்லையா, தமிழக மக்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்குல்ல, இலவசங்கள், திட்டங்கள், நன்மைகள் அப்படிங்கிறத தாண்டி நான் போயிட்டு வரணுங்கிற ஒரு பயம் இருந்தது இல்லையா, அதுக்கான மாற்றம் உறுதி செய்ய. நீங்கள் பல்வேறு துறைகளிலே திமுக வெளிப்படைத்தன்மை இல்லாததனால் ஊழல், குறிப்பாக காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டிய துறை, தமிழகத்தை அமைதியாக வைக்கக்கூடிய துறை, அதில் வெளிப்படை தன்மை இல்லாததினால்தான் இது போன்ற போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு. இதுக்கு மேலே வேறு என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி, இந்த கோட் சில பத்திரிகையாளர்களால் சொல்லப்படுது. இதில் உங்களுடைய இதுபோல் வார்த்தைகளெல்லாம் வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் யதார்த்தமாக உண்மை நிலையை பேசுகிற தலைவர். கம்பேர் பண்ணலைங்களா? அப்போ அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, என்னுடைய பாணி அரசியலுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. மக்களுக்கு சேர வேண்டியதை உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதை கிடைப்பதற்கான முயற்சிகள் செய்வது தான் என்னுடைய கடமை. இதுபோல் சினிமா பாணியில் பேசுகிறது, ஃபிலிமியாக பேசுகிறது, அடுக்கு பாஷையில் பேசுகிறதெல்லாம் என்னுடைய பாணி அல்ல.
சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுங்க சார். ராசா குரல்ல அவர் பேசியதாக வந்தது. உண்மையா பொய் அப்படின்றத தாண்டி அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? ஏன்னா கேஸ் போட்டாலும் நான் பார்க்குறேன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர் சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றம்? நிச்சயமாக மக்கள் மனநிலையிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இது போன்ற ஆடியோக்கள் பாஜகவினுடைய ஒரு செட் செய்யப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய பதில் அதுவாக சொன்னேன். நாளைக்கு என் பேரில் ஏதாவது வந்தால் கூட ஒரு சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும். அதனால உண்மை பொய்ங்கிறது தீவிர விசாரணைக்கு பிறகு வெளிவர வேண்டிய ஒன்று. கூறப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்க தாண்டி வேற அதுதான் சொல்றேன். ஏஐ அப்படின்னா எந்த கருத்தை வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். இதெல்லாம் விசாரித்து செய்ய வேண்டிய ஒன்று. நேரடியாக அதிகாரப்பூர்வமாக பேசவில்லை என்றால் அது எந்த விதத்திலே வந்தாலும் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் களம் காணவில்லை அப்படிங்கிறது அனுகூலமா, ஆதாயமா, இல்லை பாதகமா அப்படின்ற மாதிரி அவர்களே அதற்கு பதில் கூறியிருக்கிறார்கள். அதற்கு மேல் நான் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று காலை பத்திரிகை நண்பர்களிடம் அவர்களே தன்னுடைய நிலையை விளக்கியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற நிலையை அடைவதற்கு ஒரு மாநில கட்சியினுடைய சின்னமோ அல்லது தேசிய கட்சியினுடைய சின்னமோ அவசியம் இல்லைங்கிற நிலை எப்போ வரும்? அது இதுக்கு பல முறை புரிதல் இல்லாதவர்களுக்கு நான் புரிதலாக கூறியிருக்கிறேன். அதை மீண்டும் நான் விரிவாக கூற விரும்புகிறேன். 2014 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த பிறகு 2016 முதல் சட்டமன்ற தேர்தல் ஐயா மூப்பனார் இருந்தபோது எங்களுடைய வெற்றி சின்னம் சைக்கிள். அதே சின்னத்திலே நிற்க வேண்டும் எங்களுடைய எண்ணம். தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் விண்ணப்பித்தோம். 2016 மார்ச் மாதம் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்த போது அன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்திலே பேந்தர் பார்ட்டி என்று ஒன்று இருந்தது, கட்சி என்று. இந்த சிம்பலுக்கு அவங்க வச்சுக்கிட்டு ஏற்கனவே கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு சைக்கிள் சாதகமாக வரவில்லை. சைக்கிளுக்கு உண்டான எலெக்ஷன் கமிஷனுடைய நாம்ஸை நாங்கள் பூர்த்தி செய்தாலும் எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கவில்லை. அன்றைக்கு ஒரு புதிய சின்னம் தேர்ந்தெடுத்தோம். இது விவசாயம் சார்ந்த கட்சி. நான் விவசாய மண்ணிலிருந்து வந்த தலைவர் மூப்பனார் ஒரு அடிப்படை விவசாயி. அதன் அடிப்படையில் தென்னந்தோப்பை எடுத்தோம். 2016 2016க்கு அப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அன்னைக்கு அதிமுக கூட்டு தான். அன்னைக்கும் இதே பிரச்சனை எலெக்ஷன் கமிஷன்ட்ட. எலெக்ஷன் ஆட்டோ சின்னத்தை தேர்ந்தெடுத்தோம். என்ன சின்னம்? ஆட்டோ. அன்றைக்கி நாங்கள் ரெட்டையிலேயே தேர்ந்தெடுக்கலை, ஆட்டோ சின்னத்தை தேர்ந்தெடுத்தோம். 40க்கு 40 யாரும் வெற்றி பெற முடியவில்லை. 2016க்கு பிறகு 19க்கு பிறகு 21 சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது எனக்கு அதிமுக நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் 20 கொடுத்துச்சு. 21 தேர்தல் நடந்தபோது 6 தொகுதி தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அப்போதே தாமரையில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் நான் சொல்கிறது தான் அதிகாரப்பூர்வம். சரி. 2021 அதிமுகவோட நேரடி கூட்டணி 6 தொகுதி தான் கிடைச்சிச்சு. 12 தொகுதினா நிற்கலாம். அன்றைக்கி இந்த பேந்தர் பார்ட்டியுடைய கேஸெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு ஆல் இண்டியா லெவலில். அன்றைக்கி எனக்கு 12 தொகுதினா என்னால் நிற்க முடியும். 12 தொகுதி கிடைக்கல. நான் நாடாளுமன்ற மேலே உறுப்பினர்னால 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. என்னுடைய கட்சி நண்பர்களிடம் பேசும்போது 6 தொகுதி திருப்பி கிடைச்சிருக்கு, திருப்பி சைக்கிள் கிடைக்கல, ஆட்டோ அல்லது புது சின்னம் எடுத்தால் ஆட்டோ சின்னத்தை போல தென்னந்தோப்பு சின்னத்தை போல மக்களிடம் சேர்ப்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் அதிமுக கூட்டணியிலே தான் டைரெக்டாக இருக்கிறீங்க, அவருடைய பிரபலமான சின்னத்தில் போட்டியிடுங்கள் அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் பாலிசி டிசிஷன் அதிமுகவோட நேரடி கூட்டணி அந்த சின்னத்தை எல்லாம் போட்டி போட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி பல கட்சிகள் ஜெயிக்கலை, நாங்களும் ஜெயிக்கலை. இது 2021. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட்.
2024 நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவிடமிருந்து நான் பாஜக சேர்றேன். பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவர், இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், அவர் தலைமை தேவை. தமிழகத்தில் எடப்பாடி தலைமை என்று நான் கூறினாலும் அங்கே அவர் தலைமை தேவை என்று அவர்கிட்ட சொல்லிகிட்டே இங்கே வரேன். 2024 நீங்கள் சொன்னது தவறான தகவல்னு ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு தாமரை சின்னத்தில் என்னை யாரும் போட்டின்னு சொல்லியே, அது மத்தியில் இருக்கிற தேர்தல், பிரதமர் தேர்தல். அன்னைக்கு யாரும் தாமரை என்னை பிஜேபி கம்பல் பண்ணலையே. எனக்கு அன்றைக்கி 3 சீட்டு கிடச்சிச்சு. 39க்கு 3ன்னா ஐ கேன் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாண்ட் இன் சைக்கிள். அதனால் ஐ டுக் மை இன்ட்ரெஸ்ட் ஆன் சைக்கிள். யாரும் பிஜேபியில் யாரும் தங்கள் சின்னத்தில் நிற்கணும்னு என்னை கேட்கலை. அதனால் அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்லை கம்பல் பண்ணணும்னு. சைக்கிள் சின்னத்தில் நின்னேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 40 ஜெயிக்க முடியல, 39. இது 24 லேட்டஸ்ட் எலெக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள், கிளியர் எக்ஸாம்பிள். இப்போ 26 நான் டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி இருக்கேன். டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வேணும், இல்லை 12 சீட்டு வேணும், இல்லாட்டி சைக்கிள் திருப்பி கிடைக்காது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சைக்கிள் கிடைக்கல. தேர்தல் ஆணையத்திட்ட மனு கொடுத்தேன், நேராக போனேன், பேசினேன், கொண்டேன், சைக்கிள் கிடைக்கல. I am free to choose my symbol. I am free to choose my symbol. பார்ட்டியில் முக்கியமானவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். மெஜாரிட்டி என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் டேபிள், சேரு, ஃபுட்பால், கிரிக்கெட் பேட்டுன்னு இப்போ ஏதோ பழைய சிம்பிள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இருக்கிற 15 நாளில் ரீச்சே பண்ண முடியாது. சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம கம்பல்சரியாக இந்த மாதிரி போயாகணும். அதனால் யூ ஹேவ் எ பிரின்சிபல் ஸ்டாண்ட் ஆல்வேஸ். எந்த கட்சியோட நீங்கள் டைரக்ட் பிரின்சிபல் அலையன்ஸோ அந்த சின்னத்தில் நீங்கள் நிற்பீங்க. பிஜேபி சின்னம் இட்ஸ் அ நேஷ்னல் சிம்பிள். போன முறை உள்ளாட்சி தேர்தலில் A to Z நின்று இருக்காங்க. தமிழகத்தினுடைய முதல் சின்னம் உங்களுக்கு ரெட்டலை. அதில் யாருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய கட்சி அதிமுக, இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாஜக, அதனுடைய சின்னம் தாமரை. ஆமாம், இன்றைக்கி ரெட்டலையும் தாமரையும் ஒரே நிலையிலே தான் டபுள் இன்ஜின் சர்க்காரும் சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. எங்களுக்கு டைரக்ட் அலையன்ஸ் வித் பிஜேபி. அதிமுக தலைமை எடப்பாடியார் முதல்வர் ஆக வேண்டும் மாற்றுக்கிறது கிடையாது. என்டிஏ அலையன்ஸ் பிஜேபியோடு இருக்கிறதுனால பை பிரின்சிபல் பாலிசி ஐ டுக் த ஸ்டாண்ட் ஆஃப். இதுதான் இதனுடைய புரிதல், வேறு ஒன்றும் கிடையாது. புரிதல் இல்லாதவர்கள் பேசுனா அதுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும்னு தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது. வாக்குறுதிகள் வாக்குகளை பெறுவதில் முக்கிய இடத்துல இருக்குது. அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள், திமுக கொடுத்த வாக்குறுதிகள், கதாநாயகின்னு அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. திராவிட மாடல் 2.1 சில நம்பிக்கையில் அந்த கட்சியை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வாக்குறுதிகள் இந்த தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளையும் கூடுதல் வாக்குகளையும் சுருக்கமாக சொல்லணும்னா, மக்களுடைய மனநிலைக்கேற்றவாறு கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். மெயின் கட்சி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. எதிர்கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்கு, ஆளுங்கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்கு. கிளியர் கட் எக்ஸாம்பிள், சென்ற முறை வாக்குறுதி கொடுத்ததை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் திமுக மேலே வாக்காளர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் நம்புகிறார்கள். அதனால் அதிமுகவுக்கு வாக்குறுதியின் அடிப்படையில் ஓட்டும் உண்டு. தமிழ் மாநில காங்கிரசினுடைய நலன் விரும்பிகளாக சிலர் கேட்கக்கூடியது, கடந்த தேர்தலில், கடைசி தேர்தலில் வாக்கு சதவிகிதம் மிக குறைந்த அளவில் இருக்கு. இதை தமிழ் மாநில காங்கிரசுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான முயற்சியாக என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னு? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும், உயர வேண்டும், சிறக்க வேண்டும். அதில் நானும் என்னோட இருக்கின்ற தலைவர்களும் தொண்டர்களும் கடின உழைப்பை மேற்கொள்கிறோம். பல வியூகங்களை வகுக்கிறோம். உடலை வருத்தி கொண்டு இயக்கத்தினுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகிறோம். சுகதுக்கங்களிலே பங்கு கொள்கிறோம். முடிந்த அளவுக்கு இயக்கங்களுக்கான பணிகளை, கூட்டங்களை போடுகிறோம். மற்ற கட்சிகள் போல
பொருளாதார ரீதியாக எங்களுக்கு போட்டியிட முடியாது. இன்றைக்கு அதுதான் எங்களுடைய பலவீனம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயார், மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மைக்கு அவர்கள் பின் நிற்க வேண்டும். அது இல்லாத பொருளாதாரம் கூடியவர்களுக்கு நிற்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 5 வருட ஆட்சியில் குறிப்பிட்ட நேரங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தகைய முன்னெடுப்புகள் எடுத்தது, குறிப்பாக மக்கள் போராட்டங்கள்லையோ மக்களுக்கான தேவைகளையோ எடுத்தது அப்படின்னா ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமாக வருது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய தினமலர், தமிழகத்தினுடைய அனைத்து பத்திரிகை, அனைத்து தொலைக்காட்சியை இந்த 5 வருடத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத திமுக, மக்கள் விரோத அறிவிப்பு ஒன்றுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து என்னுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. ஏன் நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஈடுபடலைன்னா, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1000-2000 பேர் வச்சு தான் பண்ண முடியும். பணம் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, குவார்ட்டர் கொடுத்து 10,000 பேரை வச்சு பண்ண முடியாது. 500-1000 பேரை வச்சு பண்ணனா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. 5000-10,000 பேருக்கு பணம் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, குவார்ட்டர் கொடுத்து பண்ணால் தொலைக்காட்சியில் ரொம்ப நாளைக்கு காமிக்கிறீங்க, டிவியில் பெருசாக வருது, பேப்பரில் வருது. அதனால் எடுபடலைன்னா நான் வருத்தப்படுறேன், மக்கள் மீது பரிதாபப்படுறேன். மக்கள் தான் உண்மை நிலையை இனிமேல் தெரிஞ்சுக்கணும். திரும்பி சொல்கிறேன், நேர்மையாக ஊழலா வருங்காலங்களிலே மக்கள் தான் முடிவு பண்ணணும். பெறப்பட்ட 5 இடங்களில் 3 இடங்கள் நாம் நல்லா கோலோச்சுகிற, ஆதிக்கம் செலுத்துகிற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். இதை கேட்டு பெறுவதில் ஜி.கே. வாசன் ஐயா ஏதாவது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரான்ற கேள்வி என்னுடைய கூட்டணி கட்சிகிட்ட நாங்கள் நினைக்கிறதுக்கு சொல்கிறோம். சிலது நடக்குது, சிலது நடக்கலை. இந்த கட்சி கூட்டணி தர்மத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுற கட்சி. அதனால் அமைச்சர்களையோ நிறைய முறை நின்ன சட்டமன்ற உறுப்பினர்களோ எய்த்து நிற்பது தற்போதுள்ள மக்களுடைய மனநிலையிலே சாதகமாகவே சில நேரங்களிலே தெரிகிறது. காரணம், அவர்கள் மீது வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் புகார், கோபாலை அவர்கள் மீது வீசுகிறது. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட், எதிர்மறை வாக்கு எங்களுடைய நியாயமான நேர்மையான வேட்பாளருக்கு கிடைக்கும், வெற்றி பெறுவார் என்று நம்புகிறேன். அது அடிப்படையில் தான் களத்துக்கு போகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த தேர்தலில் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தபோது அவர் கொடுத்த வாய்ஸ் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அவர் ஒரு ஆதவர்ஜினா ஒரு கருத்தை தெரிவிக்க அதற்கு அவர் ஒரு காரசாரமான பதிலை சொல்லன்ற மாதிரி ஒரு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஏதேனும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சிலிருந்து இல்லை அவர் சைடிலிருந்து கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு? என்னுடைய தகப்பனார் ஐயா மூப்பனார் இடம் அவர்கள் மிக மரியாதைக்குரியவராக நெருங்கி பழகியவர்கள். நான் அவர்களோடு மரியாதைக்குரிய அரசியல் தலைவராக பழகி கொண்டிருக்கிறேன். இந்த நட்பு, அன்பு தொடரும். எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை மோடியினுடைய அடிமை அப்படின்னு இன்னும் கடுமையான சொற்களை தோண்டி விமர்சனங்கள் வைக்கப்படுது. கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, கூட்டணி தலைமை எடப்பாடி தான் இருக்கார். உங்களுடைய பார்வை? அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனமும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வாக்காக மாறும். மக்கள் முகம் சுளிக்கிறார்கள், மக்கள் அதை விரும்பவில்லை. மத்திய மாநில அரசுடைய இணக்கம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்று நம்புகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முழுமையான வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் அதற்கு திமுக மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்கவில்லை, எதிரி கட்சியாக பார்த்தது தான். வழக்கமான சட்டசபை தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு இருமுனை போட்டியோ மும்முனை போட்டியோ இருக்கும். ஆனால் விஜய் களத்திற்கு வந்த பிறகு 4 முனை, இன்னும் 5 முனை, 6 முனை போட்டியெல்லாம் இருக்குது. விஜயினுடைய தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுக்கிறீங்க? பல தேர்தல்கள் அப்பாவோடு இருந்திருக்கீங்க, நீங்களும் சந்திச்சிருக்கிறீங்க. இவருடைய புது வரவு தாக்கம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? நீங்கள் தமாகவுடைய தலைவர் என்ற முறையிலே களத்தை ஓரளவுக்கு ஆய்வு செய்து பார்க்கும்போது முதல் அணியாகவே நாங்கள் செயல்படுகிறோம். எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மற்ற எவ்வளவு அணிகள் வந்தாலும் 2, 3, 4 தான். முதல் அணி நாங்கள் தான். காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறது மிக தாமதமாக இருக்குது. இன்னமுமே ஒரு இடத்துக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படலை. இந்த காரணம் எதனால் அப்படின்னு எடுத்துக்கலாம்?
பொதுவாக காங்கிரஸுடைய பாணி அதுதான், பழக்கம் அதுதான், வழக்கம் அதுதான். அதை நான் சொன்னால் விமர்சனம். அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சொல்கிறார்கள், நான் சொன்னால் தான் விமர்சனம். அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வதே எடுத்துக்கொள்ளலாம். சீட்டுகள் விற்கப்பட்டதாகவும் கட்சியில் இருக்கிறவங்களே அந்த எவ்வளவு விலை அப்படின்றதையும் கோட் பண்ணி ஜூம் மீட்டிங்கில் சிதம்பரம் ஐயா இன்னும் அவருடைய மகன் எல்லாமே பேசக்கூடிய அளவுக்கான செய்திகள்லாம் வெளியில் வருது. சீட்டுகள் விற்கப்படுது காங்கிரஸில் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதிகாரப்பூர்வமாக தெரியாத ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று பேசுவது சரியாக இருக்காது. பாஜகவிலுமே சீட்டுகள் யாருக்கு அப்படின்றதுல தாமதமானது அப்படின்றதும் அதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்ன்ற வரக்கூடிய செய்திகள், 2-3 முறை கூப்பிட்டு பேசுனது, பியூஷ் கோயல் ஐயாவே இரவோடு இரவாக வந்து பேசுனது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எப்படி? எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பாஜகவை பொறுத்தவரையில் 2-3 ரவுண்டு எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி கேண்டிடேட்ஸை முடிவு பண்ணாங்க, டீட்டெயிலாக எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணாங்கன்னு தெரியும். அதற்கு மேல் எனக்கு அதில் நான் தெரியாததை சொல்லக்கூடாது. நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பியூஷ் கோயல் 2-3 முறை இங்கே வந்தார். ஐ எம் ஒன்லி ட்ராக்கிங் தட், நாட் மோர் தென் தட். பொதுவாக 2 தேசிய கட்சிகளுமே தேர்தல் வேட்பாளரை அறிவிக்கிறதுல தாமதம் அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தில்? பொதுவாகவே தேசிய கட்சிகள் வந்து பிராந்திய கட்சிகளுக்கு பிறகு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர்தலில் அறிவிக்கிறாங்க. இது ஒன்றும் புதிது அல்ல. ஒன்லி திங் இஸ், கொடுத்த டேட்டை தாண்டி யாரும் அறிவிக்கலை. கொடுத்த டேட்டுக்குள்ளே அறிவித்து 48 hours 32 hours டைம் கொடுக்குறாங்க. திமுக அதனால் 10 நாள் முன்னாடி அறிவித்த கட்சி ஜெயிச்சிட போகுதுன்னு அவசியம் கிடையாது. திமுகவில் ஒரு பலமாக கூட்டணி கட்சிகள் சொல்லப்படுது, 25 கட்சிகள், மாபெரும் கூட்டணி, மெகா கூட்டணி சொல்லப்படுது. ஆனால் இந்த வேட்பாளர் தேர்வு, இடங்கள் உறுதி செய்யப்படுவது, அறிவிப்பதுன்னு பல விஷயங்கள் வந்த பிறகு குறிப்பாக விசிகாலிருந்து பல வகையான விஷயங்கள் வெளியில் வருது. இது அந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ரக்சர் இது இல்லை, ஒரிஜினலாக அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய பார்வை, விமர்சனம் என்ன? திமுகவுடைய பலமான கூட்டணி அதனுடைய பலவீனமான செயல்பாடு, அதுவே அவருடைய தோல்விக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக அதனுடைய தலைவர்களும் தொண்டர்களும் செயல்பட போகிறார்கள். 2வது முறையாக திமுக வெற்றிங்கிறது இதுவரைக்கும் இல்லை, அது தொடருமா, முறியடிக்கப்படுமா? உங்களுடைய பார்வை. நாங்கள் முதலணி வெற்றி ஏறி என்று கூறும்போது அதற்கு இடமே இல்லையே. மிக்க நன்றியா, பல்வேறு தகவல்கள் நன்றி.